ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியன் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிசஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்துலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் ப்ரீவியஸ் டேவோட எஸ்எல்எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் போயிருந்தது. ஸோ நம்மளுக்கு என்ட்ரின்னு பார்த்தோம்னா எங்கே கிடச்சிருந்தது அப்படின்னா, இங்கே அரௌண்ட் 10:40க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு 11:30க்கு வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து நம்மளோட சோச். ஸோ அரௌண்ட் டூ ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டையர் ஏரியாவிலையும் இருக்க ஸ்டாப்லஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், இந்த கிரீன் கலர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து என்டையராக மேலே போயிடுச்சு. 26,090லேருந்து அரௌண்ட் 26,250 வரைக்குமே வந்து ஒரு நல்ல மூவ் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில். ஸோ அசாஃப்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்டிஸ்மெண்ட் ஸோ டிஜிட்டல் பிஓஐயில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல, வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா கீழே இருக்க ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறக்காக கீழே வந்து இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து தாராளமாக பை போகலாம். ஆனால் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஆகிட்டு இந்த இந்த லிக்விடிட்டி இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பை சைடு என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து என்டையராக வந்து எஸ்எல்ல வந்து ஹண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன, மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. இங்கேயும் மோஸ்ட்லி வந்து கன்ஃபர்மேஷன் வராது. ஸோ அதனால பார்த்து என்ட்ராகுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தாலுமே வந்து கீழே இருக்க என்டையர் எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டையர் எஸ்எல்லையுமே வந்து மார்னிங் வந்து 9:15 கேண்டில் வந்து ஹண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து மூவ் ட்ரை பண்ணியிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு டிசிஷனல் பிஓஐயில் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா வந்து இந்த லோவை வந்து நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் வந்து அரௌண்ட் 210க்கு வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுமே கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து நல்லா மூவ் ஆயிருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு 1 மினிட்ல டிசிஷனல் பிஓஐயில் எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிலுமே வந்து கண்டினியூஸாக வந்து இன்டியூஸ் ஆயிருக்கு. ஸோ இம்பேலன்ஸுங்கிறது வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்து இந்த கண்டியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா கண்டிலுமே மெடிக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்த கண்டியில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐ நான் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஏரியாவில் இருக்க எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் டவுன் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து செல் போகலாம். ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தது. ப்ரீவியஸ் டேவோட எஸ்எல் பூரா வந்து ஹண்ட் பண்ணியிருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கவங்களோட மொத்த எஸ்எல், அப்புறம் இங்கே இருக்கவங்களோட எஸ்எல், ஸோ மொத்த எஸ்எல்லையுமே வந்து ஹண்ட் பண்ணிட்டு போயிருந்தது. நம்ம மார்க் பண்ணியிருந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்துருந்ததுனா வந்து டவுன் சைடும், இதுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்ததுனா வந்து அப் சைட் போகிற மாதிரியும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அகைன் திரும்பியுமே வந்து எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்எல் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கேண்டிலும் ஒரு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டிலும் இதுக்கு மேலே வந்து க்ளோசர் கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பை சைடு வந்து நல்லாவே மூவ் ஆயிருந்தது. அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தது. பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 25,200 வரைக்குமே வந்து நல்ல மூவ் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இங்கே இருக்குது.
ஸோ 25,150ல இருக்குது. ஸோ டிஜிட்டல் பிஓலையும் வந்து நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நம்ம அடுத்து எக்ஸ்ட்ரீம் பிஓயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே கண்டினியூஸாகவே வந்து எல்லா கண்டிலுமே வந்து மிடிகேட் ஆயிருக்கு. ஸோ 1 by 1 எல்லா கண்டிலுமே மிடிகேட் ஆயிருக்கு. இம்பேலன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயை வந்து நம்ம இந்த லாஸ்ட் கண்டியில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தான் வந்து நெக்ஸ்ட் கண்டிலோட வந்து மிடிகேட் ஆகலை. ஸோ அந்த மார்க்கெட் என்ன போகும், ஸோ மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயில் இருக்க எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் டவுன் கொடுத்து கேண்டில் க்ளோசர் கொடுத்துருந்துச்சுன்னா, க்ளோசர் கொடுத்துருக்குங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம செல் சைடை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அடுத்தபடியாக வந்து நம்ம மிட் கேப் பார்த்துடலாம். அடுத்தபடியாக வந்து நம்ம மிட் கேப் பார்த்துடலாம். ஸோ மிட் கேப்பில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்க எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிட்டு கீழே வந்து விழுந்துருந்து. ஸோ சூப்பர் மூவ்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 கேண்டிலே வந்து மொத்த எஸ்எல்லே வந்து மேலே போய் ஹண்ட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து டவுன் சைடாக மூவ் ஆயிருந்தது. அரௌண்ட் 2 o'clock வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருந்ததுன்னா ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து சோச்சன் மார்க் பண்ணிக்கலாம். அது என்ன தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆயிருந்தது. ஸோ இந்த ஏரியா வந்து சோச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயில் இங்கே வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து மிடிகேட் ஆயிருக்கு. இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இங்கே எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் விழுந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து இது கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்ததுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்எல் வந்து இதுக்கு மேலே செல் வச்சுக்கிட்டு இது கீழே வந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே அரவுண்ட் 13,300க்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா மேலே க்ளோசர் கொடுத்து மேலே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அன்டில் அன்லஸ் இது வந்து இன்னும் செல் சைடில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட 15 மினிட்ஸோட சோச்சில் தான் வந்து ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே இருக்குது நம்மளோட சோச். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட சோச். ஸோ 13,280 கிட்ட வந்து நம்மளோட சோச் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து ஹண்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மேலே போயிருந்தது. பட் வந்து என்னன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு கீழே இருக்க எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிட்டு போயிருந்தது. நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் மாதிரி, ஃபின் நிஃப்டி மாதிரி. ஸோ கீழே வந்து வரவே இல்லை மார்க்கெட் வந்து. ஸோ டேரெக்டாக ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மேலேயே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேயே ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தது. ஏன்னா இங்கே ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஹண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயை இங்கே எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப் சைடாக வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் அப்புறம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ட்ரி போயிருந்தீங்கன்னா 85,414லேருந்து 85,900 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னா அரௌண்ட் 85,790ல் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்க டிஜிட்டல் பிஓயை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோசர் கொடுத்துருந்துச்சு. நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயில் வந்து டச் ஆனதுக்கப்புறம் வந்து என்ட்ரி போகலாம். ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்து இந்த ஏரியா ஸோ 85,277லேருந்து 85,388 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து பை கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா டவுன் சைட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து செல் கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மேலே க்ளோசர் கொடுத்துச்சுன்னா கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பை சைடு வந்து நம்ம மேலே போகலாம். இன்னைக்கான இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி வந்து வாட்ச் பண்ணலாம். நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.